Hello everyone, HTML classல அடுத்ததா பார்க்க போற டாபிக் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் லைன். இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க பார்க்குற இந்த வெப் பேஜ் டிசைனை நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுல பிரேக் லைனும் யூஸ் பண்ணிருக்கேன். அட் த சேம் டைம் ஹரிசாண்டல் லைனும் இதுல ஒரு 3 லைன் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டிசைன் தான் இப்ப நம்மளோட அவுட்புட். இந்த அவுட்புட்டை நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பார்க்குற ஃபர்ஸ்ட் இந்த லைன் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் லைன்னு இருக்கு இல்லையா, இதை நான் வந்து என்ன பண்றேன்னா காப்பி பண்ணிட்டு h1 டேக் போட்டுட்டு அதுல கொடுத்துட்றேன், ஹெட்டிங்கா கொடுத்துட்றேன். இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல இருக்க மாதிரி இந்த ஹெட்டிங்கை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது சப் ஹெட்டிங் ஸ்டூடெண்ட் லிஸ்ட், அதுக்கு h2 டேக் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அந்த ஹெட்டிங்கும் கொண்டு வந்தாச்சு. இன்னும் நம்ம வந்து இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பி இந்த லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ கிளாஸ் ஏன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு, கிளாஸ் பின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. அதுக்குள்ளார இருக்க டேட்டாவையும் நான் இங்க வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன். ஆனா இது வெப்பேஜ்ல எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே ஒரே லைன்லயே வந்திருக்கு. ஸோ அப்போ அதை லைன் பை லைனா நம்ம கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டையும் இந்த மாதிரி லைன் பை லைனா கொண்டு வர்றதுக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லைன்லயும் போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரேக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். பிரேக் டேக்கு ஷார்ட்டா பிஆர் அப்படின்னு கொடுங்க. இது அப்படியே எல்லா லைனுக்குமே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ எல்லாமே லைன் பை லைனா வந்திருக்கு. ஆனாலுமே என்னோட டிசைன் இன்னும் முடியல. இதுல என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பியை வந்து நம்ம போல்டா ஆக்கணும். பிளஸ் அதுல வந்து அண்டர்லைன் போட்டிருக்காங்க, அண்டர்லைன் டேகும் போடணும். ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் ஏவை வந்து போல்ட் ஆக்கிறதுக்கு பி டேக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் பிக்கும் பி டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ கிளாஸ் பி போல்டுல வந்து இருக்கு. ஆனாலுமே இன்னொன்னு அண்டர்லைன் பண்ணல. அண்டர்லைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த போல்டு டேக் உள்ளார போயிட்டு யூ டேக் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸ் பிக்கும் யூஸ் பண்ணுங்க. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ ஒரு 90% வந்து அவுட்புட் வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு விஷயம் பேலன்ஸ் இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு நடுவுலையும் லைன்ஸை வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு லைன் ஆட் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் ஏக்கு அப்புறம் ஒரு லைன் ஆட் பண்ணணும். கிளாஸ் பிக்கு அப்புறம் முடியும் போது ஒரு லைன் வந்து ஆட் பண்ணணும். லைன் ஆட் பண்றதுக்கு நம்ம HR டேக், அதாவது ஹரிசாண்டல் லைன் அந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து சிங்குலர் டேக் தான். ஜஸ்ட் நீங்க ஓப்பன் டேக் போட்டாலே போதும், அதுக்கு க்ளோசிங் டேக் எதுவுமே கிடையாது HR டேக்கு. நான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே HR அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ லைன் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. அதே மாதிரி கிளாஸ் ஏ கண்டென்ட் முடிகிற இடத்துலயும் HR டைப் பண்றேன். கிளாஸ் ஏ கண்டென்ட் முடியும் போது ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபைனலா ஒரு HR டேக். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அவுட்புட் கொண்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்க டேக் என்னது அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் லைன் கொண்டு வரதுக்கு ஹெட்டிங்கா வைக்கிறதுக்கு h1 டேக் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா h2 டேக், சின்ன ஹெட்டிங்கா வர்றதுக்கு சைஸ் வர்றதுக்கு h2 டேக் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் லைன் கிரியேட் பண்றதுக்கு HR டேக், இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா கிரியேட் ஆகுதுல, இதுக்கு வந்து HR டேக் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கிளாஸ் ஏ வந்து போல்டு அண்டர்லைன் இது அப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்டுக்கு அப்புறமும் நியூ லைன் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிஆர் டேக் பிரேக் டேக் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா கண்டென்ட்டுக்கு அப்புறமும் நம்ம வந்து லைன் யூஸ் பண்றதுக்கு HR டேக் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ பிரேக் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு லைனை வந்து பிரேக் பண்றதுக்கு, பிரேக் பண்ணிட்டு நியூ லைன்ல அடுத்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு. ஹரிசாண்டல் லைன் எதுக்காக யூஸ் பண்றாங்க HR டேக் அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டுக்கு அப்புறம் லைன் கிரியேட் பண்ணணும்னா இன்ஸ்டடா நீங்க HR டேக்கை பயன்படுத்திக்கலாம்.